ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரை பேன்லேயே சூப்பராக எப்படி பேக் பண்ணி எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சுட சுட சாப்பிடலாம், சூடாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 எக் எடுத்துருக்கிறேன். 2 எக்கோட வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ ஒரு எக்கை செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த எக்கையும் அதே மாதிரி செப்பரேட் பண்ணிடலாம். எக்கை செப்பரேட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிக்கணும். ஏன்னா எக் ஒயிட்டோட எக் யோக்கு சேர்ந்துடுச்சுன்னா நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ரைஸ் ஆகி வராது. எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. எக் யோக்கை ஒரு தடவை பீட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஐசிங் சுகர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1.5 கப் ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் இப்போ 1 கப் மட்டும் இதில் சேர்க்க போகிறேன். ஐசிங் சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லை, பவுடர் சுகர் தான். எக் யோக்கோட ஐசிங் சுகரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட 1/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு ஆயில், இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வரும், அது வரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதோட 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஜலிச்சு சேர்க்க போகிறோம். 1 கப் மைதா மாவையும் ஒரேடியாக சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ அதில் ஹாஃப் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இது ரெண்டையும் சேர்த்து ஜலிச்சுக்கலாம். இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சரில் வரும்போது நம்ம மீதி வச்சுருக்கிற 1/2 கப் மைதா மாவையும் இதோட சேர்த்துடலாம். மைதா மாவெல்லாம் சேர்த்தாச்சு. மறுபடியும் நம்ம ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நம்ம ஸ்பாஞ்ச் கேக்குக்கு. இதையும் நம்ம எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம எக் ஒயிட்டை பீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே செப்பரேட் பண்ணி வச்சுருக்க 2 எக் ஒயிட் எடுத்துருக்கிறேன். இந்த எக் ஒயிட் ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறதுக்கு நான் எக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட எக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஏர் லாக் ஆகி நல்லா பபுள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆக தொடங்குது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எக் ஒயிட்டெல்லாம் நல்லா ரைஸ் ஆகிருக்குது, ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்ததுமே நம்ம இதோட 1/2 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்க்க போகிறோம். ஐசிங் சுகரை ஒரேடியாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் ஐசிங் சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் ஐசிங் சுகரை சேர்த்துடலாம். இதே நல்லா பீட் பண்ணுறேன். இதுவும் நல்லா பீட் ஆகிடுச்சு. ஃபைனலாக எல்லா ஐசிங் சுகரையும் சேர்த்தாச்சு. நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீம் டெக்ஸ்சரில் சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரோட சேர்த்துடணும். இந்த ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். அந்த ஏர் பபிள்ஸ் தான் நம்ம ஸ்பாஞ்ச் கேக்குக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கும்.
ஸோ அதனால அது பிரேக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நான் இதை சேர்த்துட்டு நான் ஜென்டலாக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே லாக் ஆகிருக்கும். ஃபைனலாக நமக்கு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக் ஒயிட்டையும் சேர்த்தாச்சு. நம்ம கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ட்ரே செட் பண்ண போகிறோம். ட்ரே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். பேனை ப்ரீ ஹீட் பண்ணுறனால கேக் பேட்டர் உள்ளே வைக்கும்போது கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகியிருக்கும். பேனை இண்டக்ஷனில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹீட் ஆகட்டும். இந்த நேரத்தில் நம்ம மோல்டை க்ரீஸ் பண்ணி பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். மோல்டை க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸ்லையுமே நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம கேக் ரெடியான பிறகு ஈஸியாக வரும். ஸோ அதனால எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் மோல்டோட பாட்டத்தில் மட்டும் நான் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கிறேன். இது எதனாலனா ரெடியான பிறகு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸில் மட்டும் ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலேயே நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். கேக் மோல்ட் ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பட் நம்ம யூஸ் பண்ணுற மோல்டு பார்த்திங்கன்னா 1/2 kg தான். ஸோ அதில் 1/2 மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன். மீதி 1/2 இன்னொரு தடவை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 2 தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம பேக் பண்ண பிறகு இது நல்லா ரைஸ் ஆகி வரும். கேக் மோல்டில் பேட்டர் ஊற்றி வச்சாச்சு. அடுத்து நம்ம பேக் பண்ண வேண்டியது தான் பாக்கி. நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் வச்சிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேக் பண்ணும்போது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு சில நேரங்களில் இதே மாதிரி வீட்டில் செய்யும்போது சரியாக வராது. இதனாலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்துருக்கணும். இல்லாமல் எக் பீட் பண்ணும்போதாகட்டும் இல்லை மிக்ஸ் பண்ணும்போதாகட்டும் கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். இது மினிமம் 45லேருந்து 1 hour பக்கத்தில் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. அதுவரை கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். 50 minutes ஆகிடுச்சு. மேலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது பேக் ஆகிருக்கா ஆகலையான்னு பார்த்துடலாம். இதை செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூத்பிக் எடுத்திருக்கேன். டூத்பிக் எடுத்து எல்லா சைட்ஸ்லையுமே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது டூத்பிக்கில் ஏதாவது கேக் க்ரம்ஸ் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அது பேக் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு க்ரம்ஸுமே ஒட்டலை, ஸ்மூத்தாக இருக்குது. அப்போது இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ உடனே ரிமூவ் பண்ண வேண்டாம். உடனே ரிமூவ் பண்ணால் சைடில் சில நேரம் ஸ்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 10 minutes கழித்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பேஸில் வச்சுருந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம க்ரீஸ் பண்ணனால ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம ரெகுலராக வாங்குகிற எல்லா கேக்கோட பேஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.